புரட்டாசி மாதம் திருவேங்கடமுடையான் வைபவம். எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எம்பெருமான் உகந்ததன் காரணம். எம்பெருமானிடம் ஏதேனும் ஒன்றை பெற வேண்டி முயன்றவர்களுக்கு பிரயோஜனாந்தரப்பரர்களுக்கெல்லாம் அவதார காலங்களில் எம்பெருமான் உதவியுள்ளான். அதுபோன்றே ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி பெரிய திருமொழியில் என்றபடியும் வாத மாமகன் மற்கடம் விலங்கு மற்றோர் சாதி என்று ஒழிந்திலை பெரிய திருமொழி என்றபடியும் தாழ்ந்தோருக்கு அருளிய சீலத்தையும் அவதாரங்களில் காண முடியும். ஆனால் அவ்வவதார காலங்களில் தோன்றும் பேறு பெறாத பிற்பாடர்கள் அவதார கால பயன்களை தவறாமல் பெற வேண்டும் என்ற கருத்தோடுதான் திருமலையில் அர்ச்சையில் எம்பெருமான் எழுந்தருளியுள்ளான் என்பர் முன்னோர். இதனை வேங்கடம் அடைந்த மால பாதமே அடைந்து நாளும் உய்மினோ என்ற திருச்சந்த விருத்த பாசுர பகுதியின் உரை விளக்கத்தில் நாம் காண்கிறோம். மேலும் நம்மை போன்றவர்கட்கு திருவேங்கடமுடையானின் திருவடிகளே அடையத்தக்கவையாக இருப்பது போல் எம்பெருமானுக்கும் திருமலையே அடையத்தக்க இடமாக உள்ளது என்று கூறும் உரைப்பகுதி மிக இனிமையானது. மேலும் காடுகள் நிறைந்த திருவேங்கடத்தில் எம்பெருமான் நாளும் எழுந்தருளியுள்ள இருப்பை வர்ணிக்கும் போது ராமாவதாரத்தில் தண்டகாரண்யத்தில் தவ முனிவர்களுடன் இருந்து வனவாசச் சுவையை எப்படி ராமனாக அனுபவித்தானோ அதுபோன்ற இனிய அனுபவத்தையே திருமலை இருப்பில் எம்பெருமான் பெற்றுள்ளான் என்பதை காட்டில் வேங்கடம் என்ற நாச்சியார் திருமொழி பகுதிக்கான உரை விளக்கத்தில் காண்கிறோம். அன்றியும் கிருஷ்ணாவதார காலத்திய பிருந்தாவன இருப்பும் எம்பெருமானின் திருமலை இருப்புக்கு ஒப்பாக கூறப்பட்டுள்ளது. மேலும் நாச்சியார் திருமொழியில் கோதை பிராட்டி குயிலை நோக்கி என் வேங்கடவன் வர கூவாய் என்று வேண்டும் பகுதியில் வேங்கடத்திற்கு எம்பெருமான் வந்திருக்கும் நிலை உவமைகளோடு மிக அழகாக கூறப்பெற்றுள்ளது. ஸ்ரீ மிதிலையில் புறச்சோலையிலே பிராட்டியை கைப்பிடிக்கைக்காக வந்துவிட்டு கொண்டிருந்தா போலே எனக்காக திருமலையிலே இருந்தான் என்று ஆண்டாள் எண்ணுவதாக பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் விளக்கம் தருகிறார் உரையாசிரியர். பிராட்டியை அடைவதற்கு மிதிலை வந்த நிலை இங்கே ஆண்டாளை அடைவதற்கு வேங்கடம் வந்த நிலைக்கு ஒப்பாக கூறப்பெற்றுள்ளது. பரமபதத்தை விட்டு திருமலையிலே வந்து நிற்கிற நிலை தன்னுடைய சுயம்வரத்துக்காக என்று இருக்கிறாள் என்று உரையாசிரியரான பெரியவாச்சான் பிள்ளை விளக்குகிறார். அரங்கனை பாட வந்தவர் வேங்கடவனை அழைத்தல். பெரிய திருமொழியில் கலியனின் திருவரங்க பாசுரங்களில் தானான தன்மை நீங்கி வேற்றுவாயால் பேசும் முறையில் அந்யாப தேசத்தால் தாய் கூறுவது போன்று அமைந்த பாசுரங்களில் வெறுவாதாள் வாய்வெருவி வேங்கடமே வேங்கடமே என்கிறாளால் என்ற அற்புதமான பாசுரப் பகுதி பெரிய திருமொழியில் அமைந்துள்ளது. அரங்கனை பாடுவதற்காக வந்தவள் பரகால நாயகி. ஆம், இதுதான் ஆழ்வார் பெண்மை ஏறி பாடிய நிலையில் அவருக்கு அமைந்த பெயர். அப்படி வந்தவள் வேங்கடத்தை அழைப்பானேன் என்று நாமும் நினைக்கிறோம். பரமபதத்திலிருந்து திருவரங்கம் நோக்கி புறப்பட்ட எம்பெருமான் இடையில் திருமலையில் இளைப்பாறினான் என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இதற்கு சான்றாக 3ஆம் திருவந்தாதியில் வடமுக வேங்கடத்து மண்ணும் குடம் நயந்த கூத்தனாய் நின்றான் என்ற பாசுர பகுதிக்கு பெரியவாச்சான் பிள்ளை குடக்கூத்தாடின இளைப்பு ஆற திருமலையிலே வந்து நின்றான் போல என்று அமைந்த உரை விளக்கத்தை கொள்ளலாம். ஆகவே எம்பெருமானின் திருவரங்க பயணத்தில் இடையில் தங்கி இளைப்பாறிய இடம் திருவேங்கடமே என்று அறிகிறோம். ஆகவேதான் அரங்கனை பாட வந்தவர் திருநாவில் திருவேங்கடம் விளங்கியது என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அத்துடன் ஒருவனை கவி பாடும்போது
அவனது குல வரவை சுட்டிப்பாடுவது போன்று கிருஷ்ணாவதாரத்தில் பரமபதத்தினின்றும் ஸ்ரீ மதுரையிலே தங்கி திருவாய்ப்பாடிக்கு வந்தாற்போல ஸ்ரீவைகுண்டத்தினின்றும் திருமலையிலே தங்கி திருவரங்கம் வந்ததாக பட்டர் அருளி செய்த விளக்கத்தை உரையாசிரியர் எடுத்து காட்டியுள்ளார். இதே அனுபவம்தான் அமலனாதிபிரானில் அரங்கனை பாட வந்த திருப்பாணாழ்வாருக்கும் ஏற்பட்டுள்ளது. அரங்கனை பாடத் தொடங்கி அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் என்று பாடியவர் விரையார் பொழில் வேங்கடவன் என்றும் அருளியிருப்பதை காண்கிறோம். அமலனாதிபிரானின் 3வது பாசுரத்திலும் மந்திப்பாய் வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அரவின் அணையான் என்ற பாசுரமும் இங்கே ஒப்பு நோக்கத்தக்கது. இப்பாசுர பகுதி திருவேங்கடமலையிலிருந்து திருவரங்கத்திற்கு எம்பெருமான் வந்த வழிவகைகளை சுட்டி கூறுவதாக விளக்குகிறார் உரையாசிரியரான பெரியவாச்சான் பிள்ளை. இப்பாசுர விளக்கத்தில் ஆழ்வாரின் செயலுக்கு வேங்கடத்து மந்திகளின் செயலை ஒப்புமைப்படுத்தி எண்ணி பார்க்கிறார் வியாக்கியாதா. அரங்கனின் இடையில் உடுந்துள்ள அந்திப்போல் நிறத்து ஆடையில் தன் உள்ளத்தை பறிகொடுத்த ஆழ்வாரின் சிந்தனை அடுத்த கணம் அங்கு நில்லாமல் எம்பெருமானின் திருவுந்தி கமலத்தின் அழகில் ஈடுபட்டு விடுகிறது. இச்செயலுக்கு முதலில் ஒரு கனியை சுவைத்து உண்டு கொண்டிருக்கும் திருவேங்கடமலை மந்திகள் வேறொரு கனியை கண்டால் உடனே இதுவரை சுவைத்த கனியை விடுத்து தாம் புதிதாக கண்ட கனிக்கு தாவுவதை உவமையாக விளக்குகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. திருமலையை பாடிய அருள்நெறி ஆழ்வார்கள் பரஞ்சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்வினை ஓயுமே திருவாய்மொழி 3:3-8 என்றபடி 10 ஆழ்வார்கள் திருவேங்கடத்தை பாடியுள்ளனர். செந்தமிழ் மாறனும் சீர்ச்சால் கலியனும் முதலாழ்வார் மூவரும் கொல்லிக்காவலன் குலசேகரரும் பல்லாண்டு பாடிய பெரியாழ்வாரும் அவரது திருமகளார் கோதையும் திருமழிசை பிரானும் திருப்பாணாழ்வாரும் ஆகிய 11 பாடிய பெருமாளே திருவேங்கடத்து எம்பெருமான் ஆவார். 3ஆம் திருவந்தாதியில் பேயாழ்வார் வேற்று வாய்க்கொண்டு அந்யாபதேசமாக தாய்ப்பாசுரமாக அருளும்போது தன் மகளின் நிலையை 3ஆம் திருவந்தாதியில் வெற்பு என்று வேங்கடம் பாடும் என்கிறார். இதனையும் அதற்கு விளக்கமாய் அமைந்த திருமாலையை ஒழிய வேறு ஒரு மலையும் அறியாள் என்ற வியாக்கியான பகுதியையும் நாம் நோக்கினால் திருமலையை பாடுவதில் ஆழ்வார்கள் கொண்டுள்ள ஊற்றம் நன்கு விளங்கும். அரங்கனைத் தவிர வேறு எத்தலத்து எம்பெருமான்களையும் முதற்கண் பாட மறுத்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் துலமேயன் ரகரி முன் வந்திடர் தொலைத்து நீல மேகம் போல நின்றானை பாலாய வேலை நடுவில் துயிலும் வித்தகனை வேங்கடத்து மாலையன்றி பாடாது என் வாய் திருவேங்கட மாலை காப்பு என்று வேங்கடவனிடம் ஆர்வமாக ஈடுபட்டதற்கு இத்தகைய மனநிலையே காரணம் என்பது விளங்குகின்றது. மேலும் ஆழ்வார்கள் திருவேங்கடமுடையானிடம் கொண்டுள்ள ஈடுபாட்டை நன்கு விளக்குவாராய் ஆழ்வார்கள் செந்தமிழை ஆதரித்த வேங்கடம் என்று அருளினார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திவ்ய தேசத்து வாழ்த்து பாசுரம். தீங்கு அடர் பிறப்பு தீர திரள் பசி மூப்பு நோய்கள் நீங்கிட ஞானமெல்லாம் நிறைந்து மாமுத்தி நேர பூங்கொடி திகழும் மார்பில் கௌத்துகம் போல் கொண்டு ஓங்கி வேங்கடம் நிலங்க நின்ற வித்தகன் கழல்கள் வாழி. தாயார் வாழ்த்து. சலமேலெங்கும் தாவியவாலின் நிலைமேல் எய்தி எழில் அஞ்சனமா மலைமேல் நின்றான் மார்பின் வயங்கும் அலைமேல் மங்கை அடியினை வாழி. தியான ஸ்லோகம். ஸ்ரீ சேஷாச்சலமூர்த்னி வெங்கடபதிः சர்வார்த்ததः பராங்முகः தீர்த்தம் ஸ்வாமி சரோ விமானமதுலன் த்வாந்ததாமேதி ச ஸ்ரீவைகுண்டமபாஸ்ய தத்ர ரசிகः பத்மோபரிஸ்தாக்யயா நாயக்யா சஹ மோததே த்ரிஜகதாம்
பூத்யை பிரசன்னஃப் பரஹ. பொருள்: திருமலை என்று பெயர் பெற்ற திருவேங்கடம் என்னும் திவ்ய தேசத்தில் எம்பெருமான் திருவேங்கடநாதன் என்னும் திருப்பெயரில் அலர்மேல் மங்கை தாயாருடன் ஆனந்த நிலைய விமான நிழலில் சுவாமி தீர்த்த கரையில் கிழக்கு நோக்கிய நின்ற திருக்கோலத்தில் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு நேரில் காட்சி கொடுத்து அருளிய நிலையில் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து தன் தேவியுடன் உலகையும் காக்க வேண்டி அவதரித்தவராய் விளங்குகிறார். அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கையுரை மார்பா, நிகரில் புகழாயுலகமுன்னுடையாய் என்னையாழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. திருவாய்மொழி 6:10-10. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீனிவாச கோவிந்த ஸ்ரீ வெங்கடேச கோவிந்த பக்தவத்சல கோவிந்த பாகவத பிரிய கோவிந்த. ஸ்ரீனிவாச கோவிந்த ஸ்ரீ வெங்கடேச கோவிந்த பக்தவத்சல கோவிந்த பாகவத பிரிய கோவிந்த. நித்ய நிர்மல கோவிந்த நீலமேக ಶ್ಯಾಮ கோவிந்த புராண புருஷ கோவிந்த ಪುಂಡರೀಕಾಕ್ಷ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ 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 ಗೋವಿಂದ.